ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். அல்ல அல்ல குறையாத அன்னத்தை வாரி வழங்கும் அன்னபூரணியை வழங்கிவிட்டு சமையல் செய்வதற்கு குறைவில்லாத தன தானியம் உண்டாகும் என்பது ஐதீகம். அதனால் அன்னபூரணியின் படத்தை கட்டாயம் பூஜையில் வைத்துக் கொள்வதை விட சமையல் அறையில் வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல சமையல் அறையில் சில பொருட்கள் குறையாமல் பார்த்துக் கொண்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. அத்தகைய பொருட்கள் என்னென்ன, அவற்றை வைக்க வேண்டிய இடங்கள் என்ன என்பதை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். பூஜை அறையில் அன்னபூரணி சிறிய அளவிலான பித்தளை சிலையை வாங்கி வைத்து அதில் அரிசியை போட்டு வைப்பது வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல சமைக்கும் பொழுது அன்னபூரணியின் படத்தை வணங்கிவிட்டு அதன் பின்பு சமையலை ஆரம்பிக்கும்படி அமைத்துக் கொள்வது அதிர்ஷ்டத்தை பெருக்கும். சமையல் அறையில் அரிசி மற்றும் தானியங்களை குறைவில்லாமல் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் அரிசியை வைத்து இருக்கும் இடத்தில்தான் ஆளாக்கும் வைத்திருக்க வேண்டும். அவற்றை தனியாக வீட்டில் வைத்திருக்க கூடாது. அதே போல் அரிசிக்கு பக்கத்தில் தான் மற்ற தானிய வகைகளை வைக்க வேண்டும். வேறு ஒரு இடத்தில் தனியாக தானியங்களை வைக்கக்கூடாது. அடுத்ததாக கல் உப்பு கட்டாயம் வீட்டில் குறையவே கூடாத ஒரு பொருளாக இருக்கிறது. கல் உப்பு தீரும் முன்னரே அதனை வாங்கி சேமித்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் கல் உப்பை பீங்கான் ஜாடியில் வைப்பது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். இவை எல்லாவற்றையும் விட ஒரு வீட்டில் சுபிச்சம் நிறைந்து இருக்க அந்த வீட்டின் சமையல் அறையில் நிறைய குடம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது குடத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும். முந்தைய காலத்தில் எல்லாம் சமையல் அறையில் தண்ணீர் பானைகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஒன்றில் இல்லை என்றாலும் இன்னொன்றில் தண்ணீர் நிச்சயம் நிரம்பி இருக்கும். ஆனால் இப்போது தண்ணீரை பிளாஸ்டிக் கேன்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். சமையல் அறையில் தண்ணீர் பிளாஸ்டிக் கேன்களில் வைத்திருப்பதை விட ஒரு குடம் தண்ணீரையாவது செம்பு அல்லது பித்தளை அல்லது மண்பானையில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஊற்றப்பட்டு இருக்கும் தண்ணீரை ஒருபோதும் குறைந்து விடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக குபேரனுக்கு பிடித்த ஊறுகாய் வீட்டில் குறையாமல் இருந்தால் செல்வமும் குறையாது என்கிற நம்பிக்கை உண்டு. அந்த ஊறுகாய் பட்டியலை உப்புச்சாடியின் பக்கத்தில் வைப்பதுதான் மிகவும் சரியானதாக இருக்கும். உப்புடன் ஊறுகாய் சேரும் பொழுதுதான் அங்கு மகாலட்சுமி கடாட்சமும் பெருகும். அதனால் உப்பு வைத்திருக்கும் இடத்திற்கு பக்கத்திலே ஊறுகாயையும் வையுங்கள். ஒரு சிலர் சமையல் அறையிலே பூஜை அறையும் சேர்த்து வைத்திருப்பார்கள். சமையல் அறையில் பூஜை செய்யக்கூடிய இடத்தை அமைத்து வைத்திருப்பவர்கள் அதனை கட்டாயம் மூடி வைப்பது அவசியம். அந்த இடத்தில் சமையலுக்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் கட்டாயம் வைக்கவே கூடாது. இடமில்லை என்றாலும் பூஜைக்குரிய இடத்தில் சமையலுக்குரிய பொருட்களை கட்டாயம் நீங்கள் நிச்சயம் தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.